நமஸ்காரம். எல்லோரையும் திருக்கோயில் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செல்வத்தையும் சௌபாகியத்தையும் ஈர்க்கும் ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரையிலும் மந்திரங்கள், பூஜா விதிகள் என்ற விஷயங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கி இதையெல்லாம் ஈர்த்து தரக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்குள் போவதற்கு முன் என்னுடைய சேனல் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணவும். உங்களுக்கு வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கவிருக்கும் அந்த ஒரு பொருள் என்னவென்றால் முக்கண்ணாடி. இந்து மதத்தில் ஒவ்வொரு புனித பொருளுக்கும் ஒரு ஆன்மீக அர்த்தமும் அதற்கே உரிய ஆற்றலும் உண்டு. அவற்றில் ஒன்றாகும் முக்கண்ணாடி, அதாவது 3 முகங்கள் கொண்ட கண்ணாடி. இது வெறும் அலங்கார பொருள் அல்ல, அது ஒரு தெய்வீக சின்னம். செல்வம், சௌபாகியம், அமைதி மற்றும் தெய்வ கிருபை இவையெல்லாம் ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருளாக இது நம்பப்படுகிறது. முக்கண்ணாடி திரிபுர சுந்தரி தேவியின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது. அவள் அழகு, ஞானம், வளம் ஆகியவற்றின் ஆதாரமாகும். எனவே வீட்டில் அல்லது பூஜை அறையில் முக்கண்ணாடியை சரியான முறையில் வைத்து பூஜித்தால் அந்த வீட்டில் மங்கள செய்திகளும் மங்கள சக்திகளும் செல்வாதிஷ்டம், நல்ல அதிர்வுகள் பெருகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த முக்கண்ணாடியின் வரலாறு என்னவென்று பார்த்தால், தாந்திரீக ஆகமங்கள் மற்றும் சக்தி உபாசனை முறைகளிலிருந்து இந்த முக்கண்ணாடியின் வரலாறு என்பது வந்திருக்கிறது. அந்த காலத்தில் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் தங்கள் பூஜையில் தேவியின் 3 முகங்களை குறிக்கும் விதமாக முக்கண்ணாடியை பயன்படுத்தினர். இந்த 3 முகங்கள் என்னவென்று கேட்டால், முதல் முகம் இச்சாசக்தி, நமக்குள் தோன்றும் ஆசை, உள்ளுணர்வு, இதெல்லாம் தான் இச்சாசக்தி. ஞானசக்தி என்பது அறிவு, புரிதல் என்பது. கிரியாசக்தி அதானது செயலாக்கக்கூடிய ஒரு திறன், அதானது என்ன மனதில் நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு நமக்குள் இருக்கக்கூடிய அந்த திறமையை தான் கிரியாசக்தி. இவைகள், இந்த 3 சக்திகள் தேவியின் 3 தத்துவங்களாக கருதப்படுகின்றன. இதுவே திரிபுரா, 3 வடிவங்கள் கொண்ட தெய்வம் எனப்படும் காரணம். முக்கண்ணாடி இந்த 3ஐயும் பிரதிபலிக்கின்றது. இது எப்படி செல்வத்தை ஈர்க்கிறது என்று கேட்டால், இந்த முக்கண்ணாடியை ஒரு வீட்டில் வைக்கப்பட்டால் அதனுடைய வாஸ்து சக்தி, பண அதிர்ஷ்டம், மன அமைதி ஆகியவற்றையே மேம்படுத்துகிறது என்று நம்பப்படுகிறது. கண்ணாடி வெளிச்சத்தையும் ஆற்றலையும் பிரதிபலிக்கும் பொருள் என்பதால் இது சூரியனின் ஆற்றலை, சந்திரனின் சாந்த சக்தியை இரண்டையும் ஒருஞ்சு வீட்டில் பரப்புகிறது. முக்கண்ணாடி தேவியின் சக்தியை 3 திசைகளில் விரித்து நம்ம கிடைக்கக்கூடிய செல்வ வளத்தை பெருக்கும் ஆற்றலை உருவாக்குகிறது. இதை வைத்திருக்கும் இடத்தில் பணம் நிலைநிற்றலாக இருக்கும். அதே மாதிரி கடன் தொல்லைகள் எல்லாம் ஒழிந்து போகும். புதிய வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். மற்றபடி ஆரோக்கியம் மேம்படும். அதை தவிர மன அமைதி எல்லோருக்கும் வீட்டில் இருக்கும் என்றெல்லாம் பல அனுபவங்கள் தெரிவிக்கின்றன. முக்கண்ணாடியை இப்போ எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். முக்கண்ணாடியை பயன்படுத்தும் போது சில முக்கிய விதிகள் உள்ளன. முதல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து அதை வாங்க வேண்டும். வெள்ளிக்கிழமையோ, தை அல்லது ஆடி வெள்ளிக்கிழமை, இல்லை நவராத்திரி, தீபாவளி நாட்களில் கூட வாங்குவது சிறப்பு. இல்லை பௌர்ணமி நாட்களில் கூட வாங்கலாம். அதை வாங்கி வந்தால் பூஜை அறையில் வைப்பது நல்லது. இது வழக்கமாக லக்ஷ்மி அல்லது திரிபுர சுந்தரி தேவியின் படத்தின் முன் வைக்கப்படுவது விசேஷமான ஒரு திசையாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வடகிழக்கு திசையில் வைப்பது ரொம்பவும் விசேஷம். அது வளத்தின் திசை என்று கருதப்படுகிறது இல்லையா? அதனால வடகிழக்கில் ஈசான்ய மூலையில் வைப்பது நல்லது. அதே மாதிரி தினமும் தீபம் ஏற்றும் பொழுது முக்கண்ணாடியையும் தேவியையும் நோக்கி 1 நிமிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்கு முன் ஓம் திரிபுர சுந்தரியை நமக அந்த நாமத்தை
அது மந்திரம்தான், ஆனால் எல்லோராலும் ஜெபிக்கக்கூடிய உபதேசம் தேவைப்படாத ஒரு லகுவான திரிபுர சுந்தரியின் மந்திரமானது. அதை நீங்கள் எத்தனை முறை உங்களால் ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை ஜெபித்து வருவது ரொம்ப மிகுந்த பலனை அளிக்கும். கண்ணாடி எப்பவும் தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். தூசியோ இல்லை அது எங்கேயாவது உடைந்து போனாலோ அதை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. தூசியை அகற்ற வேண்டும். முக்கண்ணாடியின் ஆன்மீக அர்த்தத்தை நம்ம பார்த்தோமேயானால், நமக்குள் இருக்கக்கூடிய சத்தியம், நம்பிக்கை, அதே மாதிரி கடவுள் விசுவாசம் ஆகியவற்றை அது பிரதிபலிக்கிறது. அது நம் மனதின் பிரதிபலிப்பான ஒரு விஷயம். அதனால் இதை தினமும் பார்ப்பது நமக்குள் தெய்வீக சிந்தனையை எழுப்புகிறது. இது ஒரு தெய்வீக நினைவூட்டல். நீயே அந்த சக்தி, நீயே அந்த வளம் என்பதற்கான சின்னம். அதனால் இது செல்வத்தை மட்டுமல்ல, ஆன்மீக முன்னேற்றத்தையும் நமக்கு தருகிறது. முக்கண்ணாடி வைத்திருப்பதனால் கிடைக்கும் நன்மைகள் என்னவெல்லாம் என்று பார்ப்போம். வீடு மற்றும் வியாபாரத்தில் பண அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். வாஸ்து தோஷங்கள் குறையும். மன அமைதி, ஆரோக்கியம், சந்தோஷம் என்பவை பெருகும். திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள் இனிமையாக மாறும். எல்லா விதமான எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டிலிருந்து அகற்றப்படும். தெய்வ கிருபை நமக்கு நிலைத்திருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கண்ணாடி ஒரு சாதாரண பொருள் அல்ல, அது திரிபுர சுந்தரி தேவியின் சக்தி பிரதிபலிப்பு. அதை நம்பிக்கையுடனும் சுத்தமான எண்ணங்களுடனும் பயன்படுத்தினால் அது நமக்கு அதிர்ஷ்டம், செல்வம், மன அமைதி மற்றும் ஆன்மீக செழிப்பு ஆகிய அனைத்தையும் அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முக்கண்ணாடி இருப்பது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் தெய்வீக ஒளியின் பிரதிபலிப்பாகவும் கருதப்படுகிறது. ஓம் திரிபுர சுந்தரியை நமக என்ற இந்த மந்திரத்தை தினமும் முக்கண்ணாடி முன் 9 முறை ஜெபிப்பது செல்வ சௌபாகிய பலனை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. இது ரொம்ப செலவு வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ரொம்ப சாதாரணமாக எளிதான முறையில் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமாக இந்த முக்கண்ணாடி பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வாங்கி வைத்து அதன் பலனை அடையுங்கள். உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது என்று ஓரிரு வாரங்களில் எனக்கு சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிடுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தொகுப்புடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.